என்ன புதுசாக உடம்புலாம் வலிக்குது. இப்படி கை காலம் வலிக்குது. என்ன நடந்துச்சு? எந்த பொண்ணா? நீங்களா? எப்படி இது வந்து அது வாழ்க்கையவே நாசமாக்கிட்டீங்களே. முதல்ல எதிரி ட்ரெஸ்ஸை போடு, அப்புறம் மற்றதை பேசிக்கலாம். சரி ப்ளீஸ் சார், என்னை விடுங்க. என் வாழ்க்கையவே நாசமாக்கிட்டீங்க. இப்போ என்னைய பிடிச்சிருக்கீங்க. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன். ஒரேடா புரியல, விட்டுட்டு போறியா? இல்லை முதல்ல படிச்சுட்டு நம்மளுக்குள்ள இது தெரியாம தான் நடந்துச்சு. தெரியாம நடந்தாலும் எப்படியோ நடந்துச்சு. இதுக்கப்புறம் இதை நினச்சி யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்து போங்க, நான் என்னோட வாழ்க்கையை பார்த்து போகிறேன். நாளைக்கே என்னோட ரிசைன் லெட்டர் உங்கள் டேபிளில் இருக்கும். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, என்னால் இதுக்கப்புறம் முடியல. எது நடந்தாலும் இனிமேல் உடைய விடமாட்டேன். ஐ லவ் யூ. போதும் சார், நல்லது வார்த்தை கேட்க முடியல. போறையால ஃபுல்லாக இதான் சொல்கிறீங்க, முடியல. நான் சொல்கிறேன், உக்கூட இனிமேல் நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். ஐ லவ் யூ. உனக்கு முதலே நான் பேசி பழக்கி டைம் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணலாம். பாருங்க சார், அது மட்டும் முடியாது. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் போகிறேன். உன்னால் கத்த முடியாது. ஐ லவ் யூ. எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு புரியாதா? ஒரு பொண்ணை விட்டுருங்க. ஏன் எல்லாரும் இப்படி பண்றீங்க? என்னால் முடியல. உன்கிட்ட நான் சொல்றத சொல்லிட்டேன், நீ கேட்கணும். அப்படின்னா விட்டுருங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. நீ விட்டுருன்னு நினைச்சா எப்பவும் விட்டுருப்பேன். ஆனா நான் உன்னை உண்மையா லவ் பண்றேன், அது எனக்கு புரியல. ஐ லவ் யூ. பரவாயில்ல சார், விட்டுருங்க. உங்களுக்கு எனக்கு செட் ஆகாது. என்ன செட் ஆகாது? எனக்கு புரியல. நான் ஒரு எம்ப்ளாயி, நீங்கள் ஒரு ஆஃபீஸோட எம்டி. எதுவுமே செட் ஆகாது சார், என்னை விட்டுருங்க ப்ளீஸ். பாரு, எதாக இருந்தாலும் நீயோட ரிப்போர்ட்டா இன்னும் யாரோட அடித்தாலும் உன்னைய வேற யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். உன்னோட புருஷன், உன்னோட வாழ்க்கை, உன்னோட எக்ஸு, பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு எல்லாம் நான் தான். நமக்கு வச்சுக்கோ, ஒரு 2 மாதம் உனக்கு டைம் தரேன். அது வரைக்கும் என்னை பிடிச்சிருந்துச்சுன்னா என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, பிடிக்கலனாலும் கல்யாணம் பண்ணிக்கோ. சார் ஆனால் அவனாலாம் இல்லை, நான் சொல்றதை கேளு. 2 மாதம் பழகி பேசுவோம், உனக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கோ. சரி. நீ மட்டும் எப்படி இவ்வளோ வழக்கம் சேரீ கட்டி இவ்வளோ வழக்கம் ஹேர் ஸ்டைல் பண்ணி இருக்கேன். என்னால் மட்டும்தான் சேரீ கட்ட முடியாது. அது எப்படின்னு தெரியல, ஆனாலும் நல்லா தான் இருக்கேன். அதே ஸ்வீட் இன்னைக்கு எனக்கு எடுக்க மாதிரி இல்லை. அது உண்மை, அப்படி இருக்கு. நான் சொன்ன மாதிரி ப்ரப்போஸ் பண்ண, உனக்கு எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடும். சொல்கிறேன், அது மட்டும் ஃபிக்ஸ் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். எல்லாருக்கும் அவள் அடிக்கப்பட்டான். சந்தியா. ராகுல் டி. சொல்லுங்க, என்ன விஷயம்? சந்தியா, உன்கிட்ட ஒரு சொல்லணும். சொல்லுங்க. சரி இல்லையே, இவன் என்ன இவகிட்ட பேசுறான்? சரி, கொஞ்சம் தள்ளி போய்ப்போம். இருந்த ஏன்டி அங்க போய் உட்காந்துருக்கேன்? ஏதாச்சும் தரமான சீன் நடந்துச்சுடா, அதுக்கு தாண்டி. கிடக்கா, நீங்க என்ன சொல்லுங்க சீனியா? எல்லாமே சீன்ல மட்டும் உட்காந்து பார்ப்போம். ஐ லவ் யூ சந்தியா. நான் நினைச்சுதான் அப்படியே நடந்துச்சு. சரி, இதுக்கப்புறம் தான் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போதே. அப்பா, காது ரெண்டும் கத்தனை ஓடிய போடியே. ஐயோ, அடி செம்ம. எந்த பொண்ணு இவன் அடிக்க துணியாது, இவன் மட்டும்தான் துணிஞ்சிருக்கான். ஏன்னா இவன் ஆள் இந்த ஆஃபீஸ் எம்டில முடியலடா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம்.
ஏய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நினைப்போட என்கிட்ட வந்துடாத, கை காலை உடைச்சிருவேன். பாரு, பப்ளிக் பிளேஸ் ஆச்சு, அடிக்க மாட்டேன் அப்படியெல்லாம் நினச்சிடாத. எனக்கு கோவம் வந்துச்சுன்னா கை காலை உடைக்க கூட நான் தயங்க மாட்டேன், வச்சுக்கோ. நீ நினைப்பேன் மற்ற பொண்ணுங்க மாதிரி நான் இல்லைன்னு. ஆமாடா, நான் ஸ்பெஷல் தான். எப்பயுமே நீ ப்ரப்போஸ் பண்ணிட்டாலே நான் அழுகிற பொண்ணு இல்லை. நான் அதை அக்செப்ட் பண்ணிக்க துணியவும் இல்லை. பதிலுக்கு எனக்கு அடிக்க தெரியும், ஞாபகம் வச்சுக்கோ. வாடி ஆள் அங்கே வெயிட்டிங்க. இருடி வரேன். என்ன மச்சான், எல்லாரும் மண்ணுக்கும் அவன் ப்ரப்போஸ் பண்ண அடிக்க மாட்டான்னு நினச்சோம், ஆனால் அடிச்சிட்டா. யாருன்னு தெரிய முடிச்சுட்டா. அவளுக்கு என்னை பத்தி இன்னும் தெரியல. இன்னைக்கு நைட் இருக்கிற பார்ட்டியில அவளை முழுசா அடைய போறேன். புரியல மச்சான், என்ன சொல்ற? இன்னைக்கு ஆஃபீஸ் பார்ட்டி ஹேண்டியோட வீட்டில் தானே நடக்குது. அங்கே அவள் குடிக்கிற ஜூஸ் மயக்க கலந்து அவளை முடிச்சிட போறேன். அதுக்கப்புறம் அப்படியே விட்டா அவளால் மாட்டிப்பேன்ல. அவளை துண்டு துண்டா வெட்டி ஏதோ ஒரு ஆத்துல வீசிடுவேன். அவ்வளவுதான் மச்சான். இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா அவ எனக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் வேற யாரும் அவளை தொடவே முடியாத அளவுக்கு, ஏன் அவ உடம்பே கண்டுபிடிக்காத அளவுக்கு அப்படி கொலை பண்ணி ஆத்துல தூக்கி போட்டுருப்பேன். யாருக்கிட்ட கை வைக்கணும், யாருக்கிட்ட மோதணும்னு தெரியாம மோதிருக்கால, அதுக்கு அனுபவிக்க போறேன் மச்சான் இன்னைக்கு. என்ன நீங்க ஜாயின் பண்ணிக்கோ. அடப்போ மச்சான், நான்லாம் வரல, நான் அந்த பாட்டி கலந்துக்கலன்னு. சந்தியா, இதுதான் உன்னோட வாழ்க்கையில கடைசி மூச்சு. இதுக்கப்புறம் மூச்சு விடவே முடியாது. நல்லா மூச்சு விட்டுக்கோ, அப்புறம் மூச்சு விடாம சாக தாண்டி போறேன். பாவம் மாட்டிக்கிட்டியே. இதுவே அவன் வீடா இருந்தா என்னால எதுவுமே பண்ண முடியாது. நல்ல வேலை இது அவன் கெஸ்ட் ஹவுஸ் தான். உன்னை ஈஸியா முடிச்சுட்டு உன்னைய துண்டு துண்டை வெட்டி எங்க இஷ்டத்துக்கு போட்டுறேன். அதுக்கப்புறம் எவனும் கண்டுபிடிக்க மாட்டான், நான் தான் பண்ணேன்னு. இங்க பாரு, நீ எல்லாவே அக்செப்ட் பண்ணியிருந்தா கூட வலிக்காம முடிச்சுட்டு வலிக்காம கொண்டிருப்பேன். ஆனா எல்லாமே அக்செப்ட் பண்ணல. ஸோ நீ சாகிறதுக்கு தான் ஆக்கி, அதுவும் துடிச்சு சாக போற. யார் பத்த பிள்ளையோ முதல்ல ஸ்டார்ட் பண்ணிடலாமா நான் நினைச்சேன். பட் நீ அடிச்சது எனக்கு எப்படி அவமானமா இருந்துச்சோ அந்த அவமானம் நீ அனுபவிக்கணும். முதல்ல உன் ட்ரெஸ் ரிமூவ் பண்ணி நீ வீடியோ எடுத்து அது யூடியூப்ல அப்டேட் பண்ற. அதை பார்த்து நீ டெய்லி சாகணும். டெய்லி எல்லாரும் நீ அசிங்கமா பார்க்கணும். அந்த அவமானத்தாங்க நீயே செத்துருவடி. அதுக்கு இப்ப வீடியோ எடுக்கிறேன். டேய் நீ எப்படி வந்தீங்க? தைரியம் இருந்தா என்னோட பொண்டாட்டியத்தோட பார்த்துருப்பேன். இங்க பாரு, இது ஏன் கெஸ்ட் ஹவுஸ். இங்க என்ன நடக்கணும்னாலும் என்னை தவிர்த்து வேறு எதுவுமே நடக்காது. வேற எந்த பொண்ணாச்சா தொட்டாலே நான் சும்மா விட மாட்டேன். என்னோட ஒய்ஃபே தொட்டிருக்க. உன்னையெல்லாம் என்ன பண்ணணும்? இதுவே ஒரு இதை பக்கத்து பார்த்தேன், உடம்புல உயிர் இருக்காது. ஓடுடா. வீடியோகள்லையே பேசிட்டேன், மெடிக்கலாக பேசலை. என்னதுடா வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ வந்து 9 நிமிஷம் தான். 9 நிமிஷம் 10 நிமிஷம் தெரியல, டைமிங் வேறு பார்க்கல. ஓகே, அண்ட் தென் வந்து யாருக்கெல்லாம் வீடியோ பிடிச்சிருக்கோ பர்பிள் அவுட் போடுங்க. இனிமேல் யாருக்கெல்லாம் வீடியோ பிடிக்கலையோ பிளாக் அவுட் போட்டுருங்க. ஓகே,
அப்புறம் வந்து இன்னைக்கு முக்கால்வாசி எபிசோட நான் தான் இருந்தேன். ஏன்னா வந்து இன்னைக்கு அட்மிட் கேட்கல வச்சு தான் கதை ஒன்று போல. சரி, முன்னுக்கு வந்து ராகவனும் ஷாலி செய்ய வந்தாங்க. இப்போ வந்து 2 பேருக்கு தான் கதை மூவ் ஆக போகுது. அதாவது 2 பேருக்கு தான் மூவ் ஆக போகுது. முக்கியமான பேச வந்தேன். நம்மளோட காதலா எல்லாம் காதலா எல்லாருக்கும் தெரியும். இந்த மகேஷ் மித்ரா, அபி அருண் இவங்க ஸ்டோரியெல்லாம் வந்து 6 வருஷத்துக்கிட்ட, அதாவது 6 வருஷம் மூவ் பண்ணுறேன். 6 வருஷமா? நீங்கள் வந்து 2030 முடிச்சிருவீங்களா கேட்காதீங்க. 6 வருஷம், அந்த 6 வருஷம் இல்லை. ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் எங்களோட மேரேஜ் லைஃப் 6 வருஷம். ஸோ வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகுது. ஏன்னா வந்து முதல்ல ஒரு 2 எபிசோட் தான் ப்ரெக்னன்சி கண்டா, அதுக்கப்புறம் 5 மாதம் போட்டோம், அப்புறம் 7 மாதம், அப்புறம் வழக்கம் முடிச்சுட்டு இதோட வந்து டெலிவரி டைம் தான் வரப்போகுது. அதாவது 10வது மாதம் வரப்போகுது, நேர மாதம். ஸோ வந்து ஸ்டோரியில் வந்து அதை காட்டிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு யார் எப்படி ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க தெரியல. ஸோ வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து அங்கேயே சொல்லுவேன். நாளை இன்னைக்கு அப்லோட் பண்ணுறேன் காலா எபிசோடில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த ட்விஸ்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் காலா தான் பிடிக்காது, சீரியஸ் பிடிக்காது. பட் ஆனால் இது எனக்காக பாருங்க. ஓகே, காலாலி இன்னைக்கு 10வது மாதம், அதாவது அபிக்கு டெலிவரி டைம். அப்போ தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன ட்விஸ்ட்டு கெஸ் பண்ண முடிஞ்சா கெஸ் பண்ண முடியல கெஸ் பண்ணாதீங்க. அப்புறம் வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க எல்லா ஸ்டோரியிலும் மகேஷ் பிறகுலாவே காட்டுறீங்க, ஏன்னு கேட்குறீங்க. ஏன்னா வந்து இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டோரி ஃபஸ்ட்டு பேஸ் பண்ணது மகேஷ் பிறகுலா தான். ஸோ வந்து எந்த பேரை நம்ம ரொம்ப கட்டுறமோ அந்த பேருக்கு தான் ஒரு வில்லகம் இருக்குது. ஸோ வந்து ஒரு வில்லகத்தை கொண்டு வந்திருக்கேன் நந்தின் மூணு அப்படி. ஸோ வந்து மகேஷ் பிறகுலா எல்லா எபிசோட்லையும் கட்டாதான் அந்த டேவை மறக்காமல் இருப்பீங்க. அதான் அந்த டேவை மறக்காமல் இருக்கிறோம், அந்த மூஞ்சை மறக்காமல் இருக்கிறோம். இவங்க இந்த சீரியஸில் இருக்கிறதுலாம் யோசிக்கக்கூடாது. இவங்க தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நான் எல்லா எபிசோட்லையும் அவங்க காட்டுறேன். ஓகே, இதில் வந்து ஆதி நிலாவோட ஸ்டோரி அவ்வளவோ காட்டல. இனிமே தான் அவங்க ஸ்டோரியெல்லாம் வரப்போகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்களேன். ஸ்டோரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறேன். யாருக்கெல்லாம் வீடியோ பிடிச்சிருக்கோ பிளாக் ஹாட் போட்டுறாதீங்க. யாருக்கெல்லாம் வீடியோ பிடிக்கலையோ பிளாக் ஹாட் போடுங்க. யாருக்கெல்லாம் வீடியோ பிடிச்சிருக்கோ பர்பிள் ஹாட் போடுங்க. ஓகே, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். ஓகே பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். வளருது.